ஐயோ மக்களே, இந்த டப்பாருன்னு பேர்ல மேனேஜர் ஆக்கி விட்டாலாவது ஏதாவது பிரச்சனை ஓயும், கொஞ்சமாவது நம்ம சைடு பேசுவான்னு பார்த்தா, இவனை மேனேஜர் ஆக்கி விட்டாலும் வந்து இந்த பிரச்சனையை முடிக்காம பேசுறாங்க. ஐயா 2 பேரும் பேசாதீங்க, நிப்பாட்டுங்க, காலில் உழுது கதற வேண்டியது அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, முத்துக்குமரனும் அருண் பிரசாத்தும். 10க்கு 8 பேர் அந்த கன்வென்ஷன்ல உட்கார்ந்தாங்க. இப்ப 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க, பாக்கியெல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆளை விடுங்களா, எப்பா பிக் பாஸ் அப்படியே கதை திறக்க பிக் பாஸ் நான் ஓடி போயிடுறேன். அருண் பிரசாத் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சோட சௌந்தர்யா ரியாக்ஷன், ஆகா என்னடா அவன் எங்கேயோ போறானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சோ என்ன நடந்துச்சு எதுக்கு இந்த டீட்டெயிலா சொல்றாங்க. அப்படி சேனல் புதுசா பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. கொடுக்குற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும், மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஒண்ணு இல்லைங்க ஐயா, காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருண் பிரசாத் வந்து மேனேஜரா ஆக்கி விட்டாங்க. சரியா, மேனேஜரா வந்த வரைக்கும் அதுல ஒரு பயங்கரமான டிஸ்கஷனு. முதல் தடவை வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டிஸ்கஸ் பண்ணி அனுப்புங்கன்னாங்க. 2வது தடவை யார் அனுப்புறீங்களோ மாத்திடுவோம் சொல்லி அருண் பிரசாத் விஷாலே வந்து பாத்தீங்கன்னா மாத்தினாங்க. 2வது ப்ரோமோல அருண் பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா நீ மேனேஜரா இருக்க லாய்க்கு இல்லைன்னு சொன்னாங்களா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் பேசுறாங்கய்யா. என்ன டிஸ்கஷன்னா இந்த மாதிரி என்னென்ன ரூல்ஸ் இருக்குங்கிறத புதுசா வந்த மேனேஜர்ட்ட இன்ட்ரோ பண்ணதா ஒரு டிஸ்கஷன் பேசுறாங்க. அதுக்கு தலைவன் பேசுறான் எப்படி ஆரம்பிக்கிறான்னா நின்றுக்கிட்டு, அதாவது என்ன நீங்க வந்து எடுத்தது ரொம்ப நன்றி, உங்களோட இதா எடுத்தது நம்ம ஒரு கட்டுரை பேசுவாப்ல இல்லையா, அது மாரி பேசிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னா ஒரு கம்பெனியா ஒரு மேனேஜ்மெண்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாணயத்துக்கு இப்படி 2 பக்கங்கள் இருக்கும். அது மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 பக்கங்கள் இருக்கும். ஒரு மரத்துக்கு அடியில வர விழுதுகள் மாதிரி அப்படி இப்படின்னு பேசுறோட சௌந்தர்யா, ஆகா என்னடா அவன் எங்கேயோ போறானே, என்னடா பண்ண போறான் அப்படி நமக்கெல்லாம் வந்து ஆகா அவன் எங்கேயோ போறான் மறுபடியும் அப்படின்னு நமக்குமே ஆடியன்ஸ் லைவ்ல என்ன கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்கன்னா, ஐயா தயவு செஞ்சு அவனை நிப்பாட்ட சொல்லுங்கயா, முடியலையா அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு ஓடிட்டு இருக்காங்க எல்லாம் லைவ்ல. அருண் பேச ஆரம்பிச்சாரு, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசுறான் அருண் அப்படிதான் சொல்லணும். சோ என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னா, அருண் பிரசாத் மேனேஜர் ஆயிட்டாப்ல, ஆனா அவர் மன ரீதியில இன்னும் ஒர்க்கராவே இருக்காப்ல அப்படிங்கிறதா பிரச்சனையே. இப்ப என்ன பண்றாரு, போய் மேனேஜர் ஆனவுடனே அங்க சொல்லிட்டு வர்றாரு, யார் ஒர்க்கர் டீம்னா நான் உங்களுக்காக பண்றேன், உங்களுக்காக நான் என்னால முடிஞ்சது பண்றேன், யாராவது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அதுக்கு உடனே சத்யா, ஐயா நீயே இந்த வாரம் வெளியே போற, நீ வேற ஐயா உட்காந்துட்டு படம் போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி, ஏய் மச்சா நீ மாமா நீ முதல்ல வாயில போய் தலையை வைக்கிற, பார்த்து வை மச்சான், பார்த்து மாட்டிக்காத அப்படி, ஏன்டா ஓவர் பில்டப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சரி நீ சொல்லிட்டு தானே இங்க இருந்து போனேன், இங்க இருந்து சொல்லிட்டு தானடா போனேன், பைத்தியக்கார பையில இங்க சொல்லிட்டு தானே போனேன், நான் அது மாதிரி அங்க போய் வந்து உங்களுக்காக தான் வேலை பார்க்க போறேன்னு. அதை போய் அவங்க முன்னாடியே நின்றுக்கிட்டு நான் ஒர்க்கருக்காக தான் பேசுவேன், இங்க குளிக்கிறதுக்கு நீங்க எப்படி பண்றீங்க, அதுக்கு இப்படி பண்றீங்க, முழுக்க ஒர்க்கருக்கு சப்போர்ட் பண்ணா என்னடா நியாயம். அவங்க பார்த்தாலே தெரியும் நீ ஒர்க்கருக்கு தான் பேசுற, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா, கிளம்புனாப்பான்னு அனுப்பி விட்டாங்க. சரியா, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னு சொல்றேன், ஒர்க்கர்ஸ் கஷ்டப்படுறாங்க தான், இல்லன்னா சொல்ல சைக்கிள் ஓட்டுறது கஷ்டம் தான், சைக்கிள் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சாப்பாடுக்கு போடலாம் எங்க இருந்து கையா வருது, பிக் பாஸா கொடுக்குறாரு, மேனேஜர்ஸ் தானடா சமைச்சு கொடுக்குறாங்க, மேனேஜர் தானடா சமைச்சு கொடுக்குறாங்க, தெரியவாடா கேட்கிறேன். அவங்களும் எதை சமைக்கிறாங்க, கூட்டுறாங்க, கழுவுறாங்க, எல்லாத்தையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. நீங்க வெளியில சைக்கிள் மிதிக்கிறீங்க அவ்வளவுதான். மேனேஜர் சொகுசா இருப்பாங்கிற பேரு மட்டும் தானே தவிர மத்தபடி எதுவும் கிடையாது. வெளியில படுத்து தூங்குறீங்க கொசுக்கடியில, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, வந்து இங்க உட்காந்துட்டு ஒர்க்கர் தான் கஷ்டப்படுறாங்க, ஒர்க்கர் தான் சுத்துற, இல்ல ராணுவம் 3 மணி நேரமா ஓட்டிட்டு, ஏன்னா 3 மணி நேரமா ஓட்டலாம், இல்ல இப்ப நான் வண்டியில ஏறலாம் பைத்தியக்காரப்பில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து அடிச்சு பேசுறாப்ல. இதுல 2 பேருக்கு கன்வென்ஷன் தெரிச்சு போய்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்த பாயிண்ட்ல முத்துக்குமரன் என்ன பண்றாப்லன்னா, ஒவ்வொரு பாயிண்டா போட்டு அருணை வந்து அடிக்கிறதா, டப்பாவை போட்டு தாங்குறதா வேலையா இருக்கு. என்னன்னா நீங்க இவ்வளவு பேசுறீங்க இல்லையா, நம்ம போயிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்றோம், நம்ம மேனேஜர் எல்லாம் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறோம், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒர்க்கர்ஸ் பாருங்க மணிக்கணக்கா குளிச்சிட்டு இருக்காங்க, பைத்தியர்கள் எல்லாம் 2 மணி நேரமா குளிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாரு. ஏங்க அப்பெல்லாம் இல்லங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா வரப்போறாங்க, இல்லங்க ஐயா நேத்து சீக்கிரம் வாங்க யார்கிட்ட சொல்றாப்ல முத்துக்குமரன், டப்பாட்ட சொல்லிட்டு இருக்காப்ல, நேத்து சீக்கிரம் வாங்க நம்ம சொன்னோம் சார், பட் உள்ள பாத்தீங்கன்னா சில எம்ப்ளாயிஸ் வந்து நாங்க சீக்கிரம் எப்போ வருதோ அப்பதான் வர முடியலாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர் கன்வர்சேஷனு முடியல, என்னால சீரியஸா என்னால முடியல. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், லைவ் பாக்குற ஆட்களுக்கு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அருண் முழுக்க மேனேஜரா இருக்க லாய்க்கே இல்லை அப்படிங்கிறா, நீ சீக்கிரட்டா பண்ற, அதை ஏன்டா ஓப்பனா வந்து உடச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த கன்வர்சேஷன் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடியல.